ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக ஒரு 150 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இது மாதிரி பிக் பாஸில் வந்து யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் வந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன் கரெக்டாக 100 நாள் கழிச்சு, அதாவது பிக் பாஸ் முடியும் போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எவ்வளோ டிலேனா ஒரு 50 நாள் கிட்ட வந்து டிலே ஆகிடுச்சு. இந்த 50 நாள் வந்து நெகிழ்ந்துருக்குன்னா அதனால் விட்டுருக்கேன். இப்போ அவங்களுக்கு இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நைட்டு டைம் வந்து ஒரு 3:30 மணி ஆகுது. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கனால என் கண்ணு இப்படி டொக்கம் ஆன மாதிரி இருக்குது. அதனால் அதை கண்டுக்காதீங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன் எவ்வளோ இருந்துட்டாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன், சாண்ட்ரா, அமித், லியா, இவங்க 4 பேர் தான் வந்தாங்க. அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் போகிறோம். பிரஜனுக்கு பார்த்திங்கன்னா 298K வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 346K வந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் சொல்கிற போகிற லிஸ்ட்டில் எல்லாமே இன்க்ரீஸ் தான் இருக்கும். சாண்ட்ராக்கு பார்த்திங்கன்னா 246K இருக்குது, இப்போ 259K இருக்குது. அமித்துக்கு பார்த்திங்கன்னா 218K இருந்துச்சு, இப்போ 262K வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திவ்யாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்னென்னா 780K இருந்தாங்க ஃபஸ்ட்டு பிக் பாஸ் அந்த வைல்ட் கார்டில் வரும்போது 780K இருந்தாங்க. இப்போ வந்து 1 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக வந்தவங்கலாம் பார்ப்போம். இவங்களாம் நார்மல் பீப்புள் கிடையாது, இப்போ வரவங்க தான் நார்மல் பீப்புள். திவாகர் ஐடி வந்து அப்போவே எனக்கு தெரியல, அது நிறைய ஃபேன் பேஜாக என்ன பேஜ் தெரியல. அப்போ 350 வந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த பேஜும் காணும். ஆனால் திவாகர் ஐடி வந்து தெரியல. அரோராவுக்கு வந்து எவ்வளோ இருந்தாங்கன்னா 771K இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 866K இருக்காங்க. எஃப்ஜேக்கு பார்த்தீங்கன்னா 24.3K வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 83.6K ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்கு. விஜய் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா 605K ஃபாலோவர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 711K ஃபாலோவர் வந்துருக்கு. துஷாருக்கு பார்த்தீங்கன்னா 111K ஃபாலோவர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 331K ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. கனிக்கு பார்த்தீங்கன்னா 793K ஃபாலோவர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 845K வந்து வந்திருக்கு. சபையினருக்கு 118K இருந்தாங்க, 119. இப்போ பார்த்தீங்கன்னா 190K வந்துருச்சு. பிரவீன் காந்தி சாருக்கு வந்து தெரியல, அப்படி இன்ஸ்டாகிராம் இருக்கிறது எப்படின்னு தெரியல, நான் நிற்கிறோம். கெவிக்கு பார்த்தீங்கன்னா 180K இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா 240K போயிடுச்சு. ஆதிரைக்கு வந்து 183K இருந்துச்சு, இப்போ வந்து 228K போயிடுச்சு. ரம்யா ஜோக் வந்து 393K இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 440K போயிடுச்சு. கானா வினோத் இவரோட வளர்ச்சி தான் பெரிய வளர்ச்சி இருக்கிறதுலையே. அதுலேயும் ஜெயிச்சிருக்கணும், இதில் ஜெயிச்சிட்டாரு. இந்த இதில் வந்து ஜெயிச்சது பார்த்திங்கன்னா கானா வினோத் தான். அதை எப்படி சொல்லிடுறேன், இதுலேயே ஜெயிப்ப சொல்லிடுறேன். 28.6K 30,000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 564K 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து 5,30,000 ஃபாலோவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிருக்காங்க. வியனாக்கு பார்த்தீங்கன்னா 136K இருந்துச்சு, இப்போ 288K இருக்குது. பிரவீன் ராஜுக்கு வந்து 101K இருந்துச்சு, இப்போ 148K வந்துருக்கு. சுபிக்ஷாவுக்கு வந்து 469K இருந்துச்சு, இப்போ வந்து 685K இருக்குது. அப்சராவுக்கு வந்து 23K இருந்துச்சு, இப்போ வந்து 68.7K இருக்குது. நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க, அப்போ வந்து இந்த பிக் பாஸில் இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். நந்தினின்னு ஒரு கேரக்டர் தான், சண்டை போட்டு 2 நாளையும் 3 நாளையும் போயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இல்லையா, இல்லை இப்போ ஃபேமஸாக இருந்தான்னு தெரில. இப்போயும் அவங்க ஃபேமஸ் ஆகிக்கல, ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது 777. அவ்வளோதான், 777 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. விக்கல்ஸ் விக்ரம் வந்து அப்போயே ஃபேமஸ் தான், 450K, இப்போ வந்து 667K இருக்குது. கமுதி வந்து 273K. அவருக்கு குறைஞ்சிருக்கும்னு நினச்சேன், ஆனால் அவங்க வந்து நிறையவே இருக்குது. எவ்வளோன்னா 548K. கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் கமுதி, இவங்க தான் ஹை ரொம்ப இருக்குது. அப்புறம் பேர் என்ன, திவ்யா, அவங்களுக்கு கலையரசன்
13K இருந்துச்சு, 36K இருக்குது. மொத்தம் 24 பேர் வந்து அது 2 பேர் ஐடி தெரில, 2 பேர் ஐடி ஒருத்தர் ஐடி கூட தெரில, 2 பேர் ஐடி திவாகர் அப்புறம் பிரவீன் காந்தி சார், இந்த 2 பேர் ஐடி மட்டும் தான் தெரில, மற்ற எல்லாருமே சொல்லியாச்சு. இப்போ இதை சொல்லி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் ஒன்றும் பண்ணல. அப்போ சொல்லியிருந்தாங்க வீடியோ போடுவேன்னு, அதனால் இந்த வீடியோ வந்து போட்டேன். நான் சொன்ன மாதிரியே இப்போ வீடியோ போட்டுட்டேன். இப்போ யாருக்கு வந்து ஹையஸ்ட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கானா வினோத் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கமருதீன், தேர்டு திவ்யா. இவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து கிட்டத்தட்ட அவருக்கும் அதிகமாக இருக்குது. அவருக்கு ஒரு 200K எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மற்ற எல்லாருக்கும் ஒரு 300K வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். 790K. திவ்யா வந்து 4th போயிட்டாங்க. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் தான் அதிகம். கமருதீன், விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் கானா வினோத், இவங்க 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. 4th அடுத்தவனா திவ்யா வந்து வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போய் குட் நைட்.